தமிழ்நாடு. மாவட்ட ஐடி வழியாக கொடுக்குறோம். அது எது வழியாக கொடுக்குறோம்னாக்கா தகவல் தொழில்நுட்ப செல்லு வழியா அந்த செய்திகளை படிக்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு நம்ம இதில் இளைய சமுதாயம் அதிக செயல்படுத்தினால் வாக்கு வங்கி நம்மளுக்கு அதிகமாகும். நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்ம அறிவாளி நிறுவன கட்சி இருக்காங்க. அதனால நம்ம இயக்கம் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறோம். இப்போ நாம நம்மளுடைய கட்சி நம்மளுடைய உயர்வு வேலையை 3-4 மாசத்துக்கு தலைவர் ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசத்துக்கு எப்போ பொறுப்பாளராக போட்டாங்களோ அன்னைக்கே நம்ம தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மை. எந்த அணியோடு சேர்ந்தாலும் சரி, எந்த கூட்டணியோடு சேர்ந்தாலும் சரி, திராவிட மாடல் அரசுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் காட்டுகின்ற பாதைதான் 2026 நாம் வெற்றி பெற வேண்டும். செல்லுல போனதான் இங்க அடிக்கிறான், இங்க போறான், இங்க வரான்னு நான் சொல்லுவேன். இதை காண்பித்தவரோடு தாய்மாருடைய உள்ளங்கள் இறங்கும். வட இந்தியர்களுக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாம அவங்களோட 25 ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கிறோம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் பல்வேறு நாடுகள் நம்மளை விட எத்தனை 25 ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கிறாங்களோ அது மாதிரி வடநாடை பொறுத்தவரை நாம தென்பாளையம் முன்னெடுத்து இருக்கோம். தலைவர் இந்த இந்தியத்தை பற்றி கூட்டுறதுல இந்திய யாரும் நாம் படிக்கிறோம்னு சொல்லி நம்ம, ஆனா அவன் என்ன சொல்றான், இந்திய படிப்புறான்னு சொல்றாங்க தலைவர்கள். இந்திக்கான மற்றமான வேலைகள் செய்யறான்னு சொல்றாங்க இல்லை. இந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்ம சொல்றோம். இதான் நம்ம அந்த ஐடியில் பரப்ப வேண்டிய சூழ்நிலைகள் எடுத்து சொல்ல வேண்டிய இதெல்லாம் இருக்குது. இளைஞரணி மாணவர் நம்மகிட்ட 23 அணிகள் இருக்குது. இந்த 23 அணிகளும் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை புஷ்பா இந்த ஊருக்கு போனோம்னா 6 நேரத்தில் தகவல் செய்திருக்கோம். நரசில என்ன செஞ்சிருக்கிறார் என்ற செய்தி போடுவோம். நான் ஏன்னா இந்த ஐடி தப்பா என்ன பேசினா அது ஒரு செய்தி ஆகிடும். ஆகவே நம்ம இயக்கத்தை வளர்ப்பதற்கு உண்டான வேலைகளை மட்டும் நாம் செய்வதற்கு இதை தலைமை ஒரு பொருட்டாக எடுத்து செய்கிறார்கள் என்றால், நாட்டை ஆளுகின்ற கட்சி, நாட்டுக்கு வழிகாட்டுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய திறமை இருக்கும் என்று எங்களுக்கு சற்று யோசனை பண்ணி பார்க்கணும். பெரியாரை ஒருவன் சொல்லிவிட்டு இந்த நாட்டை ஒருவன் நடமாடி கொண்டிருக்கிறான். அவனை யார் என்ன செஞ்சு முடிச்சிருந்தா அவனால சொல்லுங்க பார்ப்போம். அவன் என்ன பண்ணிருக்கான் ஆக்சுவலாவே. இந்த விழிப்புணர்வு பெரியார் என்ன செஞ்சார், அண்ணா என்ன செஞ்சார் அந்த காலத்துல நமக்கு சொல்ல இருந்த அவசியம் இல்லை. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் நம்மளுக்கு ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியாக தான்.